தம்பின்னு கூப்பிடுறது வேற. தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம். வாடா தம்பி, உட்கார தம்பி, எந்திரா தம்பின்னு. அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும். அது முக்கியம் ரொம்ப. அப்படி உங்களை யார் அண்ணன் நினச்சா எனக்கு தெரில. எல்லாத்தையும் செகண்ட் மடிக்கு வாடான்றாரு, போடான்றாரு, உட்காருன்றாரு. இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல. தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை. சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து 25th இது இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தினா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே வந்து இளையராஜில் வந்து அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா தமிழ் சினிமாவில்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அன்னைக்கு மேடையில் உட்காந்தவங்களாம் மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள். அமீரன் ஆகட்டும், வெற்றிமான் சார் ஆகட்டும், ரஞ்சித் சார் ஆகட்டும். படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரி உட்காரச்ச மாதிரி உலக சினிமாவிலேருந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணுறுப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன். நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி, இயக்குனர் என்ன சொல்கிறதோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன். ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன், ஒரு களிமண் மாதிரி போவேன். என்னை எப்படி வேணால் வடிக்கலாம், எப்படி வேணால் எழுதலாம். எதையுமே நான் பண்ண மாட்டேன். எங்களோட ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பொட்டேஷன் செடி மற்ற விஷயம் ரொம்ப அந்த டார்ச்சர்லாம் பண்ணக்கூடிய ஆர்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம கீழேருந்து வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான். ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு.